கர்த்தர் அடைத்தது என் முன்னிலைமை போல இருப்பதற்கல்ல. அடைத்தவர் ஒரு நாள் வெளியில கொண்டு வரும்போது என்னை கர்த்தர் பின் நிலைமை மிக ஆசீர்வாதமாய் நிறுத்த போகிறார். ஒரு மேன்மைக்காக கர்த்தர் அடைத்தார். ஆமா, ஒரு மேன்மைக்காக. இதை ஒரு தேவ பிள்ளை சரியாய் புரிந்து கொள்வோம் என்றால், கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிற காலகட்டத்தில் நாம் முறுமுறுக்க மாட்டோம், புலம்ப மாட்டோம். ஏன் எனக்கு கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறார் என்ற கேள்வி எழும்ப மாட்டோம். ஆமென். மாறாய் கர்த்தர் திறப்பார் என்று பொறுமையோடு காத்திருப்போம். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், இதை தாண்டி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது. ஹல்லேலூயா. இதை தாண்டி எனக்கு ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காண பண்ணின என்னை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து, அடுத்து தாவீது சொல்லுகிறார், என் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணினார் என்று. ஹல்லேலூயா. இதை தாண்டி ஒரு மேன்மையை, இது நோவா கேட்டதில்லை, இது தேவன் தீர்மானித்தது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில மேன்மைகளை தீர்மானித்தது கர்த்தர். ஆனால் மேன்மை உண்டாக்கும்படி கர்த்தர் சில அடைக்கப்பட்ட பாதையில் கொண்டு போகிறார். ஆமென். அடைக்கப்பட்ட இந்த நோவாவும் குடும்பமும் வெளியில வந்தபோது வேதம் பின்பு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து, அந்த குடும்பத்தை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, 3 பிள்ளைகளுக்கு இப்ப திருமணம் முடிஞ்சிருக்கு. ஆமென். பேழைக்குள்ள போகும்போது அவர்கள் எத்தனை பேர் தான் போறாங்க? 8 பேர். இப்ப வெளியில வந்த பிறகு ஆண்டவர் எப்படி அவங்களை மாத்துறாங்க? பழுகி பெருகி குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது. அது மாறா இப்பொழுது இதுவரை நோவாவின் கைக்கு கீழே தான் காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், மொத்த உலகம் கைக்குள்ள இருக்குதான்னு கேட்டா இல்ல, மற்ற எல்லாரையும் போல நோவாவும். ஆனால் இப்பொழுது அடைக்கப்பட்டு வெளியில வந்ததும் எல்லாவற்றை கர்த்தர் அவன் கைக்கு கீழே கொடுக்க அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அடைத்து வெளியில கொண்டு வரவன் கனப்படுத்தப்படுவான். தேவன் அடைத்து வெளியில கொண்டு வருகிறவன் உயர்த்தப்படுவான். தேவன் அடைத்து வெளியில கொண்டு வரவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப அடைக்கப்பட்டவன் பேழைக்குள் போ என்றவர் பேழைக்குள் இருந்து வெளியில கொண்டு வரார். ஆண்டவர் என்னை போட்டு இப்படி அடைச்சு வச்சிருக்கிறீங்கன்னா, தீங்கு நாளில் அவர் தம்மை கூடார மறைவுக்குள் ஒளித்து வைத்தது கூடார மறைவுக்குள்ள. ஆனா திறந்த போது அவன் கண்மலை மேல நிற்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? திறக்கப்படும் காலம் வருகிறது. அப்பொழுது நான் இப்பொழுது இருக்கிறது போல் அல்ல, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.